லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் இன்றைக்கி வந்து இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. அந்த சட்னி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு மறுபடியும் வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாய் காஞ்ச உடனே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்ச உடனே 2 ஸ்பூன் வந்து நம்ம கொள்ளு பருப்பு போட்டுக்கலாங்க. கொள்ளு வந்து நல்லா வறுத்து எடுக்கணுங்க. நம்ம இதில் வந்து புரதம் நார்ச்சத்து இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு உடல் எடையை குறைக்க உதவுது, கெட்ட கொழுப்பையும் கரைக்கிறதுக்கு உதவுது இந்த பருப்பு. எல்லா பருப்போட நம்மளுக்கு வந்து கொள்ளு பருப்பில் தான் வந்து அதிகமான புரதச்சத்து இருக்குது. பருப்பு வந்து ஓரளவுக்கு வறுபட்டுச்சுங்க. இப்போ வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க, கூட்டி குறைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ வந்து அந்த கொள்ளு பருப்பையும் காஞ்ச மிளகாவும் நம்ம எடுத்துடலாம். அதே கடாயில் எண்ணெய் இருக்குதுங்க. அதே கடாயில் ஒரு 5-6 நல்ல பூண்டு போட்டுக்கலாம். நம்ம அரை கப்பு வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. அதையும் வந்து நம்ம நல்லா வதக்கி கொடுக்கலாம். கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ நான் வந்து தக்காளி வந்து 2 பெரிய தக்காளி எடுத்து நீட்டாக கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி தான் தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடணுங்க. இப்போ வதங்கிடுச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் ஆறட்டுங்க. அதுக்குள்ளேயே வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம கொள்ளு பருப்புலாம் வறுத்து வச்சோம் பாருங்கள், அதை ஆறிடுச்சு. அதை போட்டு நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வரணும். வெங்காய தக்காளிலாம் ஆறிடுச்சுங்க. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். ஒரு அரை கப்பு வந்து தேங்காய் எடுத்துருக்கேங்க. நான் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. இது பாருங்கள் இப்படி தான் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். அதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக வந்து மிக்ஸி அலம்பி தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமாக காஞ்ச மிளகா ஒரு 2 போட்டு நம்ம கறிவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மில்லட் தோசை தாங்க செஞ்சுருக்கிறேன், சிறுதானிய தோசை. அதுக்கு வந்து இந்த கொள்ளு பருப்பு சட்னி வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இட்லி தோசைக்கு கூட ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.